இந்த நல்ல காலங்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆங்காங்கே இணைந்திருக்கிற நாம் இந்த காலங்களில் தேவனுக்கு துதிகளை நாம் ஏறெடுப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். Hallelujah, praise the Lord. Hallelujah. இயேசுவின் இரத்தத்தை மையப்படுத்தும். அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு நம்மை ரட்சித்தார். Hallelujah. இந்த காலங்களில் இரத்தம் நம்மை கழுவட்டும். Blood of Jesus, blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்குவதாக. Hallelujah. ஒவ்வொரு பிள்ளைகளுமே விளங்குவதாக, ஒவ்வொரு மேலும் இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. In Jesus' name, Jesus' name, Jesus' name, Jesus' name. Hallelujah. எல்லா நாமத்திற்கும் மேலான மகிமையுள்ள நாமத்தை கர்த்தருடைய உயர்த்துவோம். இயேசு என்ற நாமம், இரட்சகர் என்ற நாமம், இந்த பூமியிலே நமக்காக வந்த இயேசு என்ற நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், மகிமையுள்ள நாமத்தை கர்த்தருடைய உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நம்மை உயர்த்துகிற நாமம், ஆசீர்வதிக்கிற நாமம், மகிமையுள்ள நாமம். Hallelujah. இந்த காலவழியில் என்னுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you. உடைய மகிமையுள்ள நாமத்திற்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Hallelujah. கர்த்தர் நாள் முழுவதும் பாதுகாத்து இந்த காலவழி மனசுக்காக அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு இருந்தார், பாதுகாத்தார், போக்கில் கூட இருந்தார், குடும்பங்களை பாதுகாத்தார், பிள்ளைகளை பாதுகாத்தார், வேலையில் நம்மோடு இருந்தார், படிப்பு கல்லூரி காரியங்கள் எல்லாரும் நல்ல ஆராதனைகளை கொடுத்தார், நல்ல ஊழியர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்காக நன்றிகளை செலுத்தி இந்த காலங்களில் எல்லாவற்றுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவனே, கொடானகோடி நன்றி, கொடானகோடி நன்றி. உம்முடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வசனங்கள் மேல் எங்களோடு பேசும். இணைந்திருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதியும். தேவ கிருபை இந்த காலை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார், எங்களையும் நீர் ஆசீர்வதியும் என்று இந்த காலையை ஆண்டவரை நோக்கி கேட்போம். விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார், எங்களை ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும். பாடலோம். என்னையும் ஆசீர்வதியும். நாளுக்கு போதித்து நடக்கும் பாதையை நாளோறும் காட்டுவே, பயப்படாதே. நாளுக்கு போதித்து நடக்கும் பாதையை நாளோறும் காட்டுவே, பயப்படாதே. உண்மையில் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, காலனுக்கு போதித்து நடக்கும் பாதையை
இது முதல் அறிக்கை செய்வார்கள். உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே. இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு நடிகளை செலுத்தி ஆங்காங்கே நாம் இணைந்திருக்கிறோம். கிருபையாய் நம்மை கற்ற பாதுகாத்து இந்த காலவெளியிலே அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக நன்றிகளை செலுத்தி துதிகளை நாம் ஏறெடுப்போம். இப்பொழுது நாம் ஒரு வேத வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கே ஈசாக்கு சொல்லுகிறது, தேசத்தில் நமக்கு பலுகும்படி தேவன் ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அங்கே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது நமக்கு கர்த்தர் ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். The Lord hath made room for us, we shall be fruitful in the land. தேவன் வழியை உண்டாக்கினால் நாம் பெருக்கம் அடையலாம். தேவன் நமக்கு வாய்ப்புகளை உண்டாக்கினால் நாம் பெருக்கம் அடையலாம். ஆம், ஈசாக்குக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்தார். அவன் வாழ்வில் தேவன் அவனை உயர செய்தார். எதற்கு மத்தியில் அவனை உதவி செய்தார்? 3-fold enemies, in the midst of 3-fold enemies. ஆதியாகமம் 26:1 நாம் அங்கே பார்க்கிறோம், பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் இருந்தார்கள். பிறகு அங்கு ஈசாக்கு இருந்த நாட்களில் பயங்கரமான பஞ்சம். There was a great famine in the land and the Philistines were against him. அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். வெறும் பெலிஸ்தியர்கள் மட்டுமல்ல, அந்த பெலிஸ்திய ராஜாவே ஈசாக்கு விரோதமாய் எழும்பினான் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். இன்னும் அந்த பார்த்தால் கேரார் ஒரு மெய்ப்பர், அந்த கேரார் என்ற இடத்தில் அங்கே இருந்த பொழுது அங்குள்ள மெய்ப்பர்களும் இங்கே ஈசாக்கு விரோதமாய் எழும்பி விட்டார்கள். பாருங்கள், ஆண்டவர் எந்த இடத்தில் ஈசாக்கை பலுகி பெருக பண்ணினார்? பயங்கரமான எனிமீஸ், பெலிஸ்தியர்கள், பெலிஸ்தியர் ராஜா, கேராரோர், மெய்ப்பர், பஞ்சம். இந்த இடத்தில் அதான் ரொம்ப ஆச்சரியமான வசனம். இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்து பார்த்தால், அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இன்று காலை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், எப்படிப்பட்ட பஞ்சத்திலும் தேவன் நம்மை பெருக வைக்க முடியுமா? எவ்வளவு பயங்கரமான எதிராளிகள், பெலிஸ்தர்களை போன்ற, பெலிஸ்தரின் ராஜாக்களை போன்ற எதிரிகள் மத்தியிலும் தேவன் நம்மை பெருக செய்ய வைக்க முடியும். பெலிஸ்தர்கள் என்பவர்கள் குடும்பங்களை தாக்குகிறவர்கள், வாழவிட மாட்டார்கள். அவர்கள் இந்த ஈசாக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் அழிந்துவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். இன்றைக்கும் குடும்பங்களுக்கு விரோதமாய் பயங்கரமான சக்திகள் எழுப்பி பிள்ளைகளை அழிக்க, குடும்பத்தை பிரிக்க, எல்லா அந்தகார சக்திகள் இன்றைக்கு எழும்புகிற நாட்களில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இருக்கிற இடங்களில் அங்கே பலுகும்படி பெருகும்படி நான் உங்களுக்கு இடத்தை உண்டாக்குவேன். ரெகோபோத். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாவதாக. ஆகவே the பெலிஸ்தியர்கள் they affects the families. இந்த கேரார் மெய்ப்பர் என்பவர்கள் ப்ரொஃபஷனல் ஷெப்பர்ட்ஸ், கூலியை வாங்கிக் கொண்டு ஆடுகளை மேய்த்து பலருக்கு எல்லாம் செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறவர்கள். இவர்கள் ஈசாக்கின் மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். அப்போ அபிஷியல் எனிமி. நம்முடைய வாழ்விலும் கூட வேலை, தொழில், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நமக்கு விரோதமாய் சிலர் எழும்பி வருவார். இவர்கள் வேலை நன்றாக இருக்கிறது, இவர்கள் தொழில் பெருகிவிட்டது, இவர்களுக்கு மட்டும் அவர்களிடத்தில் உயர்வு வருகின்றது. இன்று காலை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த காலை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாராவதோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord has been speaking to someone. பெலிஸ்திய எதிரிகள் maybe affects your family. உங்கள் குடும்பங்களை பாதிக்கிற எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி, இவர்களால் என் குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்களோ, இந்த காலை கர்த்தருடைய வாக்கு இந்த தேசத்தில் இருக்கிற இடத்தில் உன்னை பலுகி பெருக பண்ணும்படி உனக்கு இடம் கர்த்தர் உண்டாக்குவார்.
Amen. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை யாருடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறார் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலவெளியில். Receive the word. The Lord will enlarge you. The Lord will make you to grow. The Lord will make you to shine. நம்மை தேவன் ஒளி வீச செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது சாதாரணமான விருத்தி கிடையாது. 12வது வசனத்திலே 100 மடங்கு அவன் பலம் அடைகிறான். பஞ்சகாலம் எல்லாரும் விதைத்தால் ஒன்றும் வளரவில்லை. ஆனால் ஈசாக்கு விதைத்தால் 100 மடங்கு. ஆச்சரியத்தை பாருங்கள். ஜெபிக்கிற மக்கள் விதைத்தால் அவ்வளவுதான். தேவனை தேடுகிற மக்கள், தேவனுக்கு உண்மையாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பஞ்சத்திலும் விளைச்சல் உண்டாகும். ஆமேன் சொல்ல முடிந்தவர்கள் ஆங்காங்கே ஆமேன் என்று சொல்லி இந்த காலவெளியில் தேவனை மகிமைப்படுத்துவோம். It's a promise coming to you. தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த காலவெளியில் வருகிறது. பஞ்சகாலத்திலும் விதைப்பில் பெருகச் செய்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்று காலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதங்கள் குடும்பங்களில் நடப்பதாக, இந்த வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. பல ஆண்டுகளாகி குடும்பம் இன்னும் நிலையாகவில்லையே, பிள்ளைகள் நிலையாகவில்லையே, ஒரு இடத்தில் உடனே செட்டிலாக முடியவில்லையே, அல்லது நிற்க முடியாமல் இந்த குடும்பத்தினரை பிடித்து தருகிறார்களே, திட்டமிடுகிறார்களே, எதிராக பெரிய செய்கிறார்களே. ஈசாக்கு தான் நமக்கு முன்னாள். ஈசாக்கு அந்த காலத்திலும் விதைத்தார். இந்த வேத வசனத்தில் ரகசியம் என்ன? ஈசாக்கு இப்படி விதைத்து அவன் பெருகச் செய்வதற்கு அவன் வாழ்வில் இருந்த ரகசியம் என்ன? 3 காரியங்கள். 3-fold strategies in Isaac's life to increase. ஈசாக்கின் வாழ்வில் 3 காரியங்கள், 3 ரகசியம். 1, the vision about God. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். The Lord appeared unto him. நம்முடைய வாழ்வில் உயர்வதற்கு தேவ தரிசனம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். தேவனை யார் தரிசிப்பா? கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். Those who seek me early will find me. தேவ தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் தேவனை தரிசிப்பதும், அதிகாலையில் ஜெபித்து தேவனை தரிசிப்பதும், இந்த தேவ தரிசனம் எப்பொழுதும் தேவ தரிசனம் வேணும். 2வது தேவ தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும். தேவனமோடு பேசுவார். 2வது அதுதான் நடந்தது. 3ஆம் வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஈசாக்கே, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. இந்த காலவெளியில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை மகிமையாக மாற்றும். தேவனுடைய ஊழியர்கள் மூலம் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசிகள் மூலம் வருகிற வார்த்தை, ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கும் போது தேவனோடு பேசுகிற தேவ வார்த்தை, உங்கள் தனி ஜபத்தில் தேவனோடு பேசுகிற தேவனுடைய வாக்குகள் ஒன்றும் பொய்யாய் போகாது. புரிந்தவர்கள் ஆங்காங்கே ஆமென் என்று சொல்லி தேவனோடு சில வாக்குத்தத்தங்களை நிறைவேறுவது காவலில் கர்த்தரை துதியுங்கள். ஈசாக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டான். Isaac, he holded on the promises of God. He took on the promises of God. He took on the word of God. தேவனுடைய வார்த்தையை அவன் பற்றிக் கொண்டான். இந்த உலகத்தில் பஞ்சகாலத்தில் உயர்கிறவர்கள் யார்? தேவ தரிசனம் பெற்றவர்கள். பஞ்சகாலத்திலும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொண்டவர்கள். சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறையப்படாது. அரங்கவே காணவர்கள் நன்மைகளை செஞ்சு கொண்டே இருக்கும். இந்த காலை சாமமாய் பலவற்ற நஷ்டங்களிலிருந்து கர்த்தருடைய தூக்கி நிறுத்துவார். பெலிஸ்தர்களைப் போல அவர்களுக்கு எதிரிகள் ஆனார்களோ அல்லது பெலிஸ்திய ராஜாக்கள் என்று அதிகாரத்தை குறிக்கிறது. அதிகாரத்திலிருந்து எது சக்திகள் வந்ததோ குடும்பத்தை அழிக்க சத்துரு நினைத்தார். இந்த காலை கர்த்தருடைய அவருடைய பிரசன்னம் ஆங்காங்கே இப்பொழுது இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய மகிமை
நிரப்புவதாக. ஆமென். Thank you Lord. ஒவ்வொரு இடங்களில் கர்த்தருடைய மகிமை நிரப்பும். அந்த ஈசாக்கின் அந்த மகிமை, ஈசாக்கு பெற்ற தேவ கிருபை, விதைத்தால் பல மரங்கள் பெருகச் செய்கிற அந்த மகிமை இன்று காலை கர்த்தர் சொல்லுகிற நீ கைக்கு செய்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன். என் நாமத்துக்கு பயந்து என் வார்த்தையை நம்பி நீ செய்கிறவற்றை அப்படியே நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன். மூன்றாவது, ஈசாக்குடைய வாழ்வில் விதைக்கிறவனாக இருந்தார். இஸ் a man of soil. விதைக்கணும். ஆண்டவர் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் தேவனுடைய ஊழியத்தில் விதைக்கணும். எதெல்லாம் விதைக்கணும்? நேரத்தை விதைக்கணும், ஜெபத்தை விதைக்கணும், கண்ணீரை விதைக்கணும். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஊழியத்தில் விதைக்கணும். விதைத்து பாருங்கள். சோத seed. விதைக்கிற எந்த மனிதனும் அவனுடைய செய்யலாம். தேவனுடைய ஆலயத்திற்கு போய் 2 மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிக்கிறது, அது விதைக்கிறீர்கள். தேவனுடைய பாதத்தில் 2 மணி நேரம் you are investing, you are sowing the seed. ஜெபத்தில் எப்படி உட்கார்வது, தனி ஜெபத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பது, அதிகாலையில் பிரமமாக ஜெபிப்பது, இதெல்லாம் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் பண்ணுகிற இன்வெஸ்ட்மெண்ட். sowing the seed. விதைக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகவில்லை. விதைக்கிறவர்கள் அறுவடை செய்வார். இது காலை விதைக்கிறீர்கள். இப்பொழுது கூட இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிமிடங்கள் எல்லாம் நீங்கள் விதைக்கிற நேரம் தான். எல்லா கரங்களை எழுதி சொல்லுங்க. ஜெபத்தை நான் விதைப்பேன், என் கண்ணீரை நான் விதைப்பேன், தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் விதைப்பேன். I will sow my time, I will shed my tears and sow the seed in the presence of God. Oh, I will be sowing and sowing. வாழ்க்கையை விதைத்துக் கொண்டே இருப்பேன். கண்டினியூஸா விதைக்கிறாங்க, கண்டினியூஸா அறுவடை செய்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு கிருபை காலை தருவார். எத்தனை பேருக்கு ஈசாக்கின் நல்லவை வேண்டும் என்ற கரங்களை வைத்திருக்கிற நிலையில் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இயேசுவின் ரத்தத்தை நினைத்து மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். இயேசுவின் நாமத்தை சொல்லி துதியுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை குறித்து ஆரம்பியுங்கள். கொடுங்கள் பிள்ளைகள் விசுவாசிகள் தேவனுடைய ஊழியர்களாக எப்படி இருக்கிற எல்லாரும் அநேக ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தால் அதை மட்டும் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவன் பெற்ற தரிசனம், அவன் பெற்ற வாக்கு தத்துவம், அவன் விதைத்த விதை, இதை அநேக கவனிக்கவில்லை. இன்று காலையில் தேவன் அதை ஞாபகப்படுத்துகிறார். This morning the Lord reminds how Isaac was blessed. அவனுக்கு பயங்கரமான எனிமீஸ் இருந்த பொழுதும் தேவன் அவனை இந்த பட்டணத்தில் ஆசீர்வதித்தார். இன்று காலையில் அதே வல்லமை பெறப்படுகிறது, அதே மகிமை பெறப்படுகிறதை காண்கிறோம். எந்த சாபம் நம்முடைய குடும்பத்தை அழித்து விடாது. எந்த போராட்டமும் நம்முடைய ஊழியங்களையோ நம்முடைய திட்டங்களையோ தரிசனங்களையோ அழித்து விடவே முடியாது. ஜெபித்திருங்கள், நிலைத்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், தேவனையே தரிசிப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியிலே உண்மை தரிசிக்கிறவர்களாய் மாற்றும். ஜெபாவினால் குடும்பத்தை நறுக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களிலும் ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப ஆவி அந்தவரே ஊற்றப்படட்டும். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், ஒரு வேண்டுதலின் ஆவியை ஊற்றுவீனாக. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே நமக்கு நன்றி என்று சொல்கிறோம். வல்லமையான தேவனை நன்றி. இதுவரை கர்த்தர் உங்கள் ஜெபிக்க செய்த அற்புதங்கள் எத்தனை! நீங்கள் விதைத்த கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு செய்த நன்மைகள் ஏராளம். இன்னும் செய்வார். இந்த காலை கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் இறங்குவதாக, பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஜெபாவினாலே ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பும், துதியினாலே நிரப்பும். எல்லா எதிர்சக்திகள் எல்லாம் மாறட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும், அந்தகாரங்கள் எல்லாம் மாறட்டும். ஓ, வியாதிகள், போராட்டங்கள், இந்த விடுதலை இந்த காலவெளியில கட்டளையிடும். உடைய பிள்ளைகள் உண்மை தரிசிக்குள்ளாய் மாறட்டும். எல்லாம் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம், நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற இந்த வாக்கின்படியே இந்த காலையினுடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லாரும் இணைந்து ஒரு நிமிடம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து I worship you. The reason I live is to worship you. நான் ஆராதிப்பதே உம்மை வாழதான் இருக்கிறேன்.
செலுத்தி உம்மை ஆராதிக்கவே நான் உயிர் வாழ்வேன். ஈசாக்குக்கு தரிசனமான என் தேவனே, எனக்கும் நீர் தரிசனமாகி உடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தும். ஈசாக்கை ஆசீர்வதித்து வைத்தனவரே, நீர் எனக்கு ரகோபத்தாய் மாறும் என்று காலையில் இந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வாராக. இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவாராக. தேங்க்யூ லார்ட். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனை, இந்த நல்ல காலைவழிக்காக நமக்கு கோடான கோடி நன்றி. அன்றைக்கு ஈசாக்கு அந்த தேசத்திலே பழுகும்படி ஏராளமான பிரச்சனைகள், ஆனாலும் அவனை வைத்தினீரே. உம்மை தரிசித்து நம்முடைய வார்த்தையை பற்றி கொண்ட விதைத்து அவனை வைத்தினீர். இன்று காலை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், பிள்ளைகளும், வாலிபர்களும், பெரியவர்களும், ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் அப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. ஜபாவினால நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், நம்முடைய மகிமையினால் நிரப்பும். இந்த காலை வாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தோடும். வேலையில் வீடுகளில் எங்க நம்முடைய மக்களுக்கு நீர் கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களாக இருந்தால் கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும், ஒன்று சேர்க்கிறாங்க. வேண்டிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதி. இவர்களும் உம்மை ஆராதிக்கட்டும், நம்முடைய ஆலயத்தை நேசிக்கட்டும், மக்களாக இவர்கள் வாழ்வார்களாக. எல்லா மகிமையும் கனமும் துதியும் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.